டெட் எக்ஸாம் தமிழுக்கு 30க்கு 30 வாங்கணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெட் எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தமிழ் நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெட்டுக்கு படிச்சுட்டு இருக்க நீங்கள் கேட்டீங்க வேறு சப்ஜெக்ட்க்கும் நோட்ஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டடிபஸ் சேனலில் டெட் ரிலேட்டடான நிறைய சப்ஜெக்டில் இருந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் நம்ம சேனல் உள்ள கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். டெட் சம்மந்தமாக நிறைய வீடியோ நோட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் நிறைய டெட் சம்மந்தமான வீடியோஸ் லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே கண்டினியூவாக டெட் நோட்ஸ் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு எது? ஆன்சர் இந்திய நாடு. காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? ஆன்சர் தாண்டவராயன். அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சையை விளக்குவது எது? சிறிய கைத்தடி. ஆன்சர் சிறிய கைத்தடி. காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது என்று தெரியுமா? ஆன்சர் மதுரை. குயிலி இறந்த ஆண்டு எது? ஆன்சர் 1780. தன் உடலில் தீயை வைத்துக்கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்தவர் யார்? ஆன்சர் குயிலி. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தாராபாரதி. மதுரை, கால், திருச்சி, ஆல் பொருந்தாத சொல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல். அடுத்த கொஸ்டின். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை டேசாம் ஆண்டு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் 1906. அடுத்த கொஸ்டின். ஆல்ரெடி இது டைப் ஆகியிருந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நமது நாட்டின் ஆடையாக உருவகப்படுத்தப்படும் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். இந்திய தாயின் மேலாடையாக குறிப்பிடப்படுவது எது? ஆன்சர் மெய்யுணர்வு. கன்னியாகுமரி பகுதியை சித்தரிக்கும் போது கன்னியின் கூந்தலுக்கு மலர் மாலையாக குறிப்பிடப்படும் இடம் எது? ஆன்சர் காஷ்மீர். அடுத்த கொஸ்டின். அள்ள அள்ள குறையாத அமுதம் போல சித்தரிக்கப்படும் நாடு எது? ஆன்சர் பாரத நாடு. காந்தியின் அகிம்சையை சின்னமாக காட்டுவது எது? ஆன்சர் கைத்தடி. அடுத்த கொஸ்டின். தாராபாரதி என அறியப்படும் கவிஞரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்று அழைக்கப்படும் கவிஞர் யார்? ஆன்சர் தாராபாரதி. டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, அடுத்த கொஸ்டின். இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் தாராபாரதி. தாராபாரதி அப்படின்னா யாரு? ராதாகிருஷ்ணன். அடுத்தது. பாரதம் அன்றைய நாற்றாங்கால் கவிதை இடம்பெற்றுள்ள தொகுப்பு எது? தாராபாரதியின் கவிதைகள். ஆன்சர் தாராபாரதியின் கவிதைகள். வேலு நாச்சியாரின் தளபதிகள் யார்? ஆன்சர் பெரிய மருது, சின்ன மருது. கவலைப்படாதீர்கள், சிவகங்கையை மீட்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்று கூறியவர் யார்? ஆன்சர் தாண்டவராயன். அடுத்த கொஸ்டின். மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய குதிரைப்படை வீரர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 5000. அடுத்த கொஸ்டின். ஹைதர் அலி படையை உறுதியாக அனுப்புவார், எனக்கு முன்பே தெரியும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் தாண்டவராயன். நமது அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் சின்னமருது. நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டவர் யார்? ஆன்சர் பெரிய மருது. வேலு நாச்சியார் படையில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர்கள் யார்? ஆன்சர் மருது சகோதரர்கள். வேலு நாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் குயிலி. அடுத்த கொஸ்டின். காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது, இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பெரிய மருது. சிவகங்கை கோட்டைக்குள் பெண்களுக்கு மட்டும் அனுமதி உள்ள நாள் எது? ஆன்சர் விஜயதசமி. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடிபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.